ஹலோ மீஸ் அம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். வாங்க டேரெக்டாக எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் கைக்குள்ள குச்சிடலாம். ஓகேவா? நம்ம வயன் அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸில் 6 மெம்பர்ஸ் இவ்வளோ பேருமே வந்து ஒரு அதாவது பேய் இருக்கா இல்லையா, இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு பேய் இருக்க ஹாண்டடான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு கும்பல் பேய் விரட்டுன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கி பேய் விரட்டுறாக்கள். நம்ம வைனாவுக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஜிமினா இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து யூடியூப் vlog எடுக்கிறாங்க. இவங்க வந்து பேய் பார்க்குறது, அதுக்கப்புறம் பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்குற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் எடுத்து போடுவோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் அதை vlog மாதிரி எடிட் பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவார் ஜிமினா. அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் 6 பேர்னா ஜின், ஜெமின், ஷுகா, ஆரம், தியாங், ஈஹோ இவ்வளோ பேரும் வந்து எங்கள் 6 பேரும் இவங்க வந்து இந்த ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காங்க. 6 பேரும் இல்லை யாங்குக்கு வந்து நம்ம வைனாவோட மனசு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்லி தானும் வைனாவோட பிரதர். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஜிமினாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்ம வைனா. மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மற்ற 5 மெம்பர்ஸுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஜங்குக்கு வந்து நம்ம அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டரோட பேர் மினி. மினியை வந்து நம்ம ஜங்குக்கு வந்து டேட் பண்ணிகிட்ருக்காங்க. வைனா வந்து இந்த மாதிரி க்ரீப்பியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண போவைக்க வந்து நம்ம யங்குக்கையும் கூட்டிகிட்டு போவாங்க. யங்குக்கு வந்து இப்போது காலேஜ் 3rd year படிக்கிறாங்க. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் வைனா இவ்வளோ பேருக்கும் ஒரே ஏஜாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் யங்குக்கு வந்து வைனாவோட 2 years வந்து சின்ன பையன். வைனா வந்து இப்போ காலேஜ் முடித்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து இவங்களோட இந்த பேயோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து இப்போ 1 year வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணலான்னு 1 year இதாக்கியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம யங்குக்கு வந்து காலேஜ் 3rd year படிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட சிஸ்டர் மினி வந்து காலேஜ் 1st year படிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுவாங்க. நம்ம வைனாக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட சிஸ்டரை நம்ம ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறாங்கன்ட்டு. வைனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்திக்னு ஒருத்தவங்க வந்து வைனாவுக்கு கால் பண்ணுவாங்க. வைனா, ஹலோ, நீ இந்த ஹாண்டடான பிளேஸுக்கெல்லாம் போயிட்டு பேய் இருக்கா இல்லையா என்றதை கண்டுபிடிக்கிற வேலை தானே பார்த்துட்ருக்க? ஆமாம். ஏன்? நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன்னு தெரியும் தானே? ஆமாம். இந்த பழைய இடங்களெல்லாம் வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி கொடுக்குறது, இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு புதுசாக பில்டிங் அந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்குறேன்னு. ஆமாம், அதில் ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு பில்டிங் உண்டு. பில்டிங்ன்றத வேலை பழைய பாலடைஞ்ச பூத் பங்களா மாதிரி இருக்குது பேலஸு. அதை ரெனோவேட் பண்ணிவிட்டு இவனுங்க வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறானுங்களாம். புதுசாக எவ்வளவோ இடம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்து இந்த பங்களாவை இதாக்கிட்டு ரெனோவேட் பண்ண போகிறானுங்களாம். அதுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம்? இதுக்கு முன்னுக்க இந்த பில்டிங்கை விலைக்கு வாங்கிட்டு உள்ளே போகிறவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்களாம் மர்மமான முறையில். பேய் எதுவும் இருக்கா, உலாவும் அது இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும் தானே வேணும் அவனுக்கு. ஆமாம் சார், இதெல்லாம் நம்பவே மாட்டிங்களே. ஆமாம், அதனால தான் யாரையும் கூப்பிட்றதுக்கு உன்னையே கூப்பிட்டு தொலைச்சி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச பேயே டாய் வந்தேன்னா அவனை கொண்டு வந்தா என்ன போய் பேயின்னு சொல்கிறா? நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன். ஆமாம், அவங்க ஆள் ஜிமினாவுக்கு மட்டும்தான் நீங்கள் க்யூட்டாக இருக்கணும், எங்களுக்கெல்லாம் க்யூட்டாக இருக்க தேவையில்ல. நீ பெசாசடி. ஐயோ வேணாண்டா, திட்ட வைக்காது. ஆமாம், இந்த இதுக்காக தான் இங்கே வந்து பார்க்குறியா? சரி ஓகே பார்க்குறேன். என்ன இடம்? ரெட் மவுண்டெயின். எனக்கு தெரியாது அட்ரஸ். நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அங்கே வந்து சேரு. அதுக்கப்புறம் உங்கள் டீம் பசங்க என் பிரதருக்கு வந்து இன்னும் 2 days காலேஜ் லீவ் கொடுத்துருவாங்கடா. அதுக்கப்புறம் நான் என் பிரதரையும் கூட்டிகிட்டு வரேன். சரி ஓகே, அவனுங்கள்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ வந்து சேரு.
சரி ஓகே. ஆமாம், ஹாண்டடாக நடக்குதுன்னா இதுக்கு முன்னுக்கு எது நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஊராக்கள் சொன்னதை வச்சு ஒரு கதை இருக்குது. அது வேணா சொல்லட்டா? எனக்கும் பொழுது போல ஏன் ஜிமினா எங்க அந்த நாய் வந்து யூடியூப் vlog எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். ஆமாம், அவர் வேறு யூடியூப் செலிபிரிட்டி போல். ஆமாம், செலிபிரிட்டி தான். அதுதான், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு இருப்பான். எங்கூடயே இல்லாமல் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வெளியே உட்காந்து எடிட்டிங் ஒர்க். மற்றவங்கெல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்டு இருக்காங்களா? சரி ஓகே, வா. நான் அந்த ஸ்டோரியை சொல்லட்டா? சரி சொல்லு, நான் வெட்டியாக தான் இருக்கேன். அந்த ஸ்டோரியை வையாவது கேட்போம். இது வந்து இந்த பங்களாவுக்கு வெளியே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அதில் உள்ளவங்க தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வந்து இடத்த வாங்கிட்டு போனாங்களாம். போய்க்க வந்து அந்த பொண்ணு இந்த இடத்த நல்லா ரெனோவேட் பண்ணிவிட்டு தன்னோட அரண்மனை ஆக்கிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு போயிருக்காங்க. போயிருக்கேக்க அந்த பொண்ணு வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாள். அதுக்கப்புறம் அவங்க வந்து பின்னுக்கு இதை சுற்றி எப்படி தான் கட்டியிருக்காங்களோ தெரியா, பின்னுக்கு அவ்வளோ பெரிய ரிவர் போகுது. என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ரிவர் போகுது. அந்த ரிவரில் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விழுந்து செத்து போயிருக்காங்க. சும்மா க்ரீஃபியாக இல்லை. ஆமாம், அவ்வளோ பெரிய பணக்காரவங்க. மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 1 month தான் இருக்குமா. அப்படி இருக்கே இவங்க 2 பேரும் வந்து இந்த பங்களா விலைக்கு வாங்கியிருக்காங்க. 5 million என்னவோ வருது தானா. விலைக்கு வாங்கிட்டு இப்படி வந்து இறந்து போயிருக்காங்க. சரி, இதுதான் ஸ்டோரியா? இதுக்கு முன்னுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிக்கிருக்காங்க வேணா. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கேட்டேன்னு சொல்லி உன்னோட தம்பியையும் கூட்டிகிட்டு வந்துடு. ஏன்டா அவனை கேட்காம இருக்க மாட்டியா? கொஞ்சம் சரி நான் நிம்மதியாக ஜிமினா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா அவனை கூட்டிகிட்டு வந்தால் அவன் ஜிமினான்னு சொல்லி மச்சான்னு அவன் கூடயே போயிடுவான். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? எனக்கு இதுவே கிடைக்காது. அவனுங்களும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடைய வருவானுங்க. ஆமாம், வெக்கேஷன் மாதிரி இருக்கவங்க தானே. இடம்லாம் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் வியூ பாயிண்ட்டெல்லாம். ஏன் ஆள் கூட சுற்றிட்டு இருக்கியா? வேணா இப்படி சிரிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா ஆள் கூடயா வந்திருக்க? ஆமாம், என் ஆளையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். அவள் எங்கே போனாலும் சந்தேகப்பட்டுட்ருப்பாள். அதுதான். சரி ஜீவினா, இப்போ போயிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அம்மாக்காரிட்ட சொல்லிட்டேன். இவனும் லொடன்னு கேஸு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்காரியும் ஒரு சீரியல் பைத்தியம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கதைன்னு கதைச்சி ஓகே, அம்மாவுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்பாவுக்கு வைக்கணும். ஜிமினா வீட்டில் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் அப்பாட்டையும் பேசினேன்னா ஓகே சொல்லிடுவாங்க. எப்படியும் ஜிமினா யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது. ஆமாம், இல்லை செலிப்ரிட்டி வேறு 1 million வேறு அடித்து வச்சுருக்காரு. வீடியோஸ் போட்டாலே அவருக்கு காணும். ஆமாம், அப்பப்போ வீடியோஸும் போட்டுட்ருப்பான். அதனாலேயே எனக்கு அவனும் அதோட அவங்க அப்பாவோட பிஸ்னஸையும் சைட் பை சைட் பார்த்துட்ருக்கான். எனக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இந்த இதுலேயும் வரான். இதுலேயும் அவனுக்கு ஷேர் இருக்குது. போதும் எங்கள் லைஃபுக்கு. ஸோ எங்கள் அப்பாட்டையும் பேசி இன்னொரு 2 yearsல எப்படியும் மேரேஜ் பண்ணிக்குவான். அப்புறம் மச்சான், எங்கள் குரூப்லேயே ஃபஸ்ட்டு கல்யாணம் உனக்கு தான் போல. டேய், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா கார்த்தி? எனக்கு வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை இவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. என் பங்கை கலட்டி விட்ற ஐடியா அதுக்கா. கலட்டி விட்டால் இவளே என்னை கொலை பண்ணிடுவாள்டி. சும்மா போயிரு. இப்போதைக்கு ஐடியா இல்லை. 2 பேர் வீட்லேயும் பேசிட்டோம். என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிச்சுட்டு ஒரு 3 to 5 yearsக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். லிவிங்கில் இருக்கோம் தானே இப்போது. இதுக்கப்புறம் 3 to 5 yearsக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நானும் பார்க்குறேன். வீட்டாக்கிட்ட கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க மெம்பர்ஸுக்கு எல்லாம் மேரேஜ். அவனுங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வரானுங்களா இல்லையோ என்னென்னு எனக்கு தெரியும். ரெனோவேட் பண்ணுறேன்னா பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் பார்த்து வை, அங்கே தங்கி இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, வேலைக்காரவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கோம். அதர் சிட்டியிலேருந்து தான் கொஞ்சம் வேலைக்காரவங்கெல்லாம் வருவாங்க. ஒரு 1 month சரி தங்கி இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, நீயும் அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவியா? என் பங்கு வந்ததுக்கப்புறம் நான் வேறு எங்கேயே இருந்து செட்டில் ஆகிறது? உன் கூடயே அங்கேயே வந்து இருந்துடுறேன். சரி, எப்படியும் ஒரு நான் அதுக்கப்புறம் என்னோட ஒரு
ஒரு ஒரு 8-9 ரூம் ரெடி பண்ணி வை. எதுக்குடி 9 ரூமு? 2 பேரும் கப்புளாக தான் வரப்போறீங்க. உன் தம்பிக்காரனுக்கு தனி ரூமா? அப்படின்னு இல்லை, அவனும் லவ் பண்ணுறானா. எப்படியும் ஆரம்பம் அவரோட சிஸ்டரை கூட்டிகிட்டு வரான். அவன் தம்பிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. இல்லைடா, என் தம்பியும் நல்ல பையன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க. ஆரம்பம் அவங்களுக்கு தான் தெரியாது. பேசி ஓகே வாங்கி ஆகணும். சரி உன் தம்பிக்கு மாமாவில் ஏய் சரிடி, கன்ஃபார்ம் தானே? நான் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு சொல்கிறேன். சரி, நீ போய் பேசு. நான் கத்திக்கிட்டே இருக்க போயிடுறேன். நம்ம கார்த்திக் போய்ட்டு, என்னடி உனக்கு இப்போ ப்ராப்ளம்? எதுக்கு நீ கத்திக்கிட்டே இருக்க? ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்குண்டா, எனக்கும் போர் அடிக்காதா? அங்கே எங்கன்னு கூட்டிகிட்டு போனால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஐயோ, உனக்கும் ஹாப்பியாக இருக்கும் கூட்டிகிட்டு போனால் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி ஓகே, பயனா வரலாம். என்னது என் மச்சான் வரலாம்? அது அவள் எனக்கு தான் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சேன். ஆனால் பொண்ணுங்க 2 பேருமே என்னை விட அவள் கூட ஜெல் ஆகிட்டேன். ஆமாம், பின் என்ன? சரி, எப்போ வரலாம்? இன்னும் 2 டேஸுக்கு அப்புறம் அவங்க தம்பிக்காரனுக்கு லீவ் விட்டுருமா, அதுக்கப்புறம் வரலாம். எங்களுக்காகவும் வரானா? எப்போ எனக்கு எதுக்கு? அவன் பள்ளி இப்படி இருக்குது. அவன் குட்டி பையன்டா, அவன் க்யூட்டாக இருப்பான். இருப்பான். சரி, ஜெமின் ஹயோ? ஆமாண்டி, அவனும் வராலாம். அதுக்கப்புறம் என்னத்துக்காக? அந்த பில்டிங் விஷயமா, அந்த பங்களா விஷயமா தான். என்ன அங்கேயா போய் நாங்கள் தங்கணும்? ஆமாம் மேடம், பயப்படவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ பயப்படுற மாதிரி இருக்கீங்க. அப்படி இல்லை கார்த்திக் எதுன்னு சொல்லாமல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சாப்பிட்லாம். சரி ஓகே, நான் போகிறேன். அடியே வந்தேன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியல. பெருசாக ஒன்றும் இல்லை பட. அடியே கத்த விட போகிறேன் நைட்டு. பார்க்கலாம். சே, எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிடறான்னு சொல்லி கார்த்தியன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சைடை கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வைனா சைடு. வைனா வந்து அவங்க டோரை திறந்துட்டு, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, எல்லோரும் கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி வைனா கத்திக்க. அப்படியே மெதுவாகவே சொல்லுண்டி, எல்லாருக்கும் விளங்குண்டி, ஏன்டி இப்படி கத்தி சொல்கிறேன்னு சொல்லி நம்ம ஜேஹோப்பையும் பார்த்து சொல்லிக்க. ஏன் இந்த ஜிமினா ஃபோனை பார்த்துட்டு கேட்க கத்தி எங்ககிட்டையும் கத்துறியா? என்னையோ? சரி, என்ன வேலை? கன்ஃபெஷன் ரூமுக்கு தான் வர சொன்னீங்களே? ஆமாம், இவங்க சொல்ல போகிறது பெரிய கதை. இதில் வேறு நாங்கள் கன்ஃபெஷன் ரூமில் வந்து நாங்கள் கற்றுக்கணுமா? சரி, ஜங்குக்கு இப்போ வருவான். இன்றைக்கி தான் காலேஜோட லாஸ்ட் டே. எக்ஸாம் எழுதியிருக்கான், ஃபர்ஸ்ட் இயர். வந்துடுவான். உங்கள் தங்கச்சி அண்ணா அண்ணா உங்கள் தங்கச்சி அவளை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறி ஜவுக்கிட்ட சொல்லி. சரி ஓகே, நானும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எல்லோரும் ரூமுக்கு போங்க. பெஸ்ட்டு புருஷங்காரனை தட்டி எழுப்பி விடு. அவன் தான் ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறான். ஜிமினா பார்த்துவேன். ஜிமினா, டேய் என்னடி போதுமா கத்தாம? கன்ஃபெஷன் ரூமுக்கு வா. வேலை என்ன வேலை? எவ்வளோ நேரம் கத்திக்கிருந்தது விலங்குல உனக்கு? இல்லை வேணா, ஃபோனில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோனு நேரு தூக்கி போட்டு உடைக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, சரி நான் போயிருக்கேன். இப்போ நீ எங்களையெல்லாம் உள்ளே போக சொல்லிட்டு நீ எங்கடி போகிற? என் தம்பிக்கு அண்ணன் கால் பண்ணேன். உங்கள் பாச மலர் புராணத்தையெல்லாம் அப்படி பார்த்துக்கலாம். நீ வந்து என்ன வேலை எங்கே போகணுன்றதை சொல்லிட்டு போ. அடே, அவனையும் கூப்பிடுறேன்டா, இன்னும் வந்துட்டுருப்பான். இவளை மினியை ஏற்றிட்டு வர சொல்லு. சரி ஓகே, மச்சானை பார்த்து மெதுவாக அவர் சொல்லு. ஆமாம், உங்கள் மச்சானை பார்த்து மெதுவாக அவர் சொல்கிறோம். போடாவில் அப்படின்னு சொல்லி வைனா வந்து எத்தி நம்ம ஜிமின் அனுப்புனதுக்கப்புறம் வைனா வந்து ஜங்குக்கு கால் பண்ணிக்க. சொல்லுடி குட்டி தான். டே, இப்படி கூப்பிடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி சொல்லுக்கா. மினி ஏற்றிட்டு வர? ஆமாம், ஏற்றிட்டு வருவேன், உனக்கு தெரியும் தானே. சரி, வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்துடு. எங்கே போய்கிட்டு? ஆமாம், வீட்டுக்கு போகிற வழி. வீட்டுக்கு போகாமல் ஆஃபீஸ் ரூமுக்கு வா. சரி, ஏன்? ஒர்க் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு தான். சரி ஓகே, மினியை கூட்டிகிட்டே வந்துடு.
சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கன்ஃபெஷன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து சொல்லுவாங்க, இப்படி ரெட் மவுண்டனில் ஒரு பில்டிங் இருக்கான், அதை வந்து ரெனியூ பண்ணி யாரோ இந்த ஹோட்டலாக மாற்ற போகிறாங்களாம். இதுக்கு முன்னுக்க 2-3 கப்பிள்ஸ் தான் வாங்கிட்டு போயிருக்காங்களாம் அவங்களுக்கு அந்த அரண்மனை வேணும்னு சொல்லி. ஸோ அதனால எங்ககிட்ட வந்து இந்த க்ரீப்பியான விஷயம்லாம் நடக்குது அந்த மாதிரி இதாக்குறான் கார்த்திக் சொன்னான் அப்படின்னு சொல்லிக்க நம்ம ஜிமின் வந்து வேனை பார்ப்பாங்க. வேனை பார்த்து ஹெவியாக மாற்றிட்டுருப்பாங்க. ஜிமினை பார்த்தோன்னே நம்ம ஜின்ஹையும் பாரு மச்சான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு 2 பேருக்கும் முட்டிக்கும் ஃபைட்டு ஹெவியாக நடக்கும். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இருந்தாலும் வைனா மேலே ஜெலஸ் அவ்வளவு சொல்லி நம்ம ஜிமின் அண்ட் ஜேஹா போய் அவங்க 2 பேரும் பேசிக்கிறக்கே நம்ம வேணா வந்து ஜிமினை பார்க்க, என்ன ஒன்றும் இல்லை, இதை நீ ஏன் எங்ககிட்ட முன்னுக்கே சொல்லலை, ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னுக்க சொல்லியிருக்கலாம் தானே. ஆமாம் 1 மந்த்தாக பேசாமல் இருக்கும், நம்ம ட்ரிப் போன மாதிரியும் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண மாதிரியும் ஆச்சுல்ல. சரி போகலாம், அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்றனாலும் கூப்பிட்டுக்கலாம். வேணா உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாம், எல்லோரும் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கோங்க, நாம் இன்னும் 2 டேஸில் போயாகணும். மினி நீ வரியா? நானும் வரேன் அண்ணா, நானும் வரேன்னு சொல்லிக்க நானும் வரேன். சரி மினியும் கூட்டிகிட்டு போகலாம். சரி ஜங்குக்கு காலேஜ் லீவு தானே, ஸோ மினியையும் கூட்டிகிட்டு போகலாம். ஜங்குக்கா நீயும் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பேக் பண்ணிடு. எல்லோரும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங், அதுக்கப்புறம் அங்கே மவுண்டைன் சைடில் ரொம்பவே எல்லாமே தேவையாக இருக்கும், ஸோ எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யார் நம்ம தேவங்க பார்த்து நம்ம என்ன சொல்லுவாங்க, அண்ணா நீங்களும் மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க அண்ணான்னு சொல்லிக்க முடியல. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு. சரி வேணா நானே பார்த்துக்கிறேன். அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜின்ஹயாங் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரில் போகலாமா வேனில் போகலாமா? வேன் வரைக்கும் ஒன்று எடுத்தால் தானே எல்லாம் வேணாம். சரி ஓகே, இல்லாட்டி பஸ் மாதிரிக்க ஒன்று பிடிச்சா நல்லமா இருக்கும். ரெண்டலுக்கு எடுக்கிறத விட ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரி ஓகே, ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேணா பார்த்து ஜிமினை, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் வாரியா? ஏய் பேசிகிட்டு இருக்கேன் தானே எல்லாரோடையும், அப்படி இருக்கே ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் பேசிட்டு வந்துடுறேன். வேணா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், இப்போ வரியா இல்லையா? சரி வரேன். இதோட கன்ஃபியூஷன் ஓவர். எல்லோரும் இன்னும் 2 டேஸுக்கு அப்புறம் ரெட் மவுண்டன் போகிறோம். எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் போய் பாருங்க, டடா பாய் சொல்லிட்டு நம்ம வைனா க்யூட்டாக எல்லாத்துக்கும் பாய் கட்டிகிட்டு இருக்கே. நம்ம ஜிமின் வந்து வைனோட கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டு, என்ன தைரியம் வந்தால் கார்த்திக் கூட பேசியிருப்பேன், பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏற்கனவே அவனால தான் நமக்குள்ளே ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்படி இருக்கே ஏன்டா நான் அவன் கூட பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரியும்ல வேணா. ஐயோ மூச்சு பையா, எவ்வளோ க்யூட்டாக பேசுகிற. சரி ஓகே மூச்சு பையா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஃப்ரெண்டு மட்டும்தான் அவனுக்கு. நீ தான் என்னோட க்யூட்டு மூச்சு பையா, லவ் யூ அப்படின்னு சொல்லி வேணா வந்து ஜிமினோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க் அப்படி இருக்கும். நீ விலாக் எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும், ஆனால் அப்லோட் தான் பண்ணலாமல் இருக்கும், கொஞ்சம் மவுண்டைன் ஸ்டைலாக. அதனால் கவரேஜ் நெட்வொர்க் தான் இஷ்யூவாக இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமா? ஆமாம் சரி ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 வீக்குக்கு எத்தனை மந்த்? 1 மந்த் இருக்கணும். பட் நான் கார்த்திக்கிட்ட கேட்கல, கார்த்திகை நான் பேசினா நெட்வொர்க் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, நெட்வொர்க் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுனாலும் எனக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஓகேவாக இருக்கும். ஐயோ க்யூட்டாக பேசாத மூச்சு பையான்னு சொல்லி நான் வந்து ஹக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போக்கே நம்ம ஆரம்பையா மாதிரி 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கப்பா, எங்களால் பார்க்க முடியலைன்னு நம்ம ஜின்னையாவும்
ஆரம்பியாங்க பேசிக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விட மாட்டீங்க. ஏன்னா தனியாக இருக்க விட மாட்டோம். போடாங்கள சும்மா இதுக்கு எடுத்தாலும் அவளை பிடிச்சி ஓட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜிமினையும் வயானையும் பிரிச்சுட்டு ஜிமினை வந்து நம்ம ஆரம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க கார் புக் பண்ண போகணுன்னு சொல்லி. இப்படியே அந்த மவுண்டைன் சைடு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச பங்களா. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி இது திரும்பவும் நீங்கள் என்கிட்ட வாரீங்க. நான் அதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணேன். இந்த லைஃப்பில் நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எல்லாருமே பிறந்திருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன்றத வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நான் இதோட இந்த பாட்டு வந்து கட் பண்ணுறேன். யாரோ என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்கப்பா, அதுக்காக தான். இனிமேல் டெரராக இருக்கும் ஸ்டோரி. ஓகேவா? டைரெக்டாக இனிமேல் ஸ்டோரி இது லென்த் கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட்னால. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ ரீச் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் இனி பாட்டெல்லாம் டான் அப்லோட் பண்ணுவேன். பை அமி, சராங் யூ, லவ் யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதுவும் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் எதுவும் விஷஸ் எல்லாம் இருக்குன்னா கமெண்டில் பண்ணுங்கள். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் கூட பேசணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. மறந்துடாமல் அந்த லைக்கு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கான் ஆன் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதையும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். டட்டா பாய். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு ஈவினிங் இதே டைம் போட்டுறேன். ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன். பாய் அமி, சரங் யூ, லவ் யூ, டட்டா.